ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு, திடீர் பணவரவு கேட்ட நேரத்தில் கிடைப்பதற்கு இந்த ஒரு விஷயத்தை தவறாமல் நீங்க செய்யணும். இது மிக மிக ஒரு எளிமையான ஒரு பரிகாரம்னு கூட சொல்லலாம். இதை செய்தாலே உங்களுக்கு திடீர் பணவரவு ஏற்படும். கேட்ட இடத்தில் பணம் உடனே கிடைக்கும், வராத பணம் கிடைக்கும், கொடுத்த கடனும் உங்களுக்கு திரும்ப கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த ஒரு விஷயத்தை தவறாமல் பண்ணுங்க. இதை எப்படி செய்வது அப்படின்றத இந்த பதிவில் தெளிவாக விரிவாக பார்க்கலாம். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். பொதுவாகவே எல்லோருக்கும் இருக்கின்ற ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா அது பண தேவை தான். பணத்திற்கு என்ன செய்யறது அப்படின்னு தெரியாமல் குழம்பிக்கிட்டே இருப்பாங்க. வருமானம் கம்மியாக இருக்குது, கொடுத்த கடனும் வரமாட்டேங்குது. யாரிடமாவது நம்ம பணத்தை கொடுத்து வச்சுருப்போம், இதோ தரேன்னு சொல்லுவாங்க, ஆனால் அதை இழுத்தடித்து கொண்டே இருப்பாங்க. பணம் மட்டும் வரமாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. இந்த மாதிரியான ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில உங்களுக்கு ஒரு தேவைக்காக பணம் தேவைப்படுது, வருமானம் அதிகரிக்கணும், கேட்ட இடத்துல பணம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்றவங்க இந்த ஒரு விஷயத்தை தவறாமல் பண்ணுங்க. இக்கட்டான கஷ்டத்துல உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் பிரார்த்தனை செய்து இந்த ஒரு சிறிய பரிகாரத்தை நீங்க செய்யறதுனால அந்த பிரச்சனையிலிருந்து சீக்கிரமாக நீங்க விடுபட முடியும். அது என்ன அப்படின்றத தான் இந்த பதிவை நம்ம பார்க்க போறோம். பொதுவாகவே ஒரு வீட்டினுடைய பூஜை அறை எப்பொழுதுமே சுத்தமாக இருக்கணும். வீட்டினுடைய பூஜை அறையை நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க. வாசனையான மலர்கள் வைங்க. அடுத்தது தீபம் ஒன்று ஏற்றி வச்சுக்கோங்க. இந்த பரிகாரத்திற்கு நமக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி பவுல் தான். கண்ணாடி பவுல் மட்டும்தான் எடுத்துக்கணும். வேறு எந்த பாத்திரத்தையும் நீங்கள் உபயோகப்படுத்தக்கூடாது. அதாவது எவர் சில்வரோ மரத்தாலான பொருளோ பித்தளையோ எந்த ஒரு உலோகத்தையும் நீங்கள் பயன்படுத்தாதீங்க. கண்ணாடி பவுல் மட்டும் எடுத்துக்கோங்க. அளவு முக்கியம் இல்லை, அது பெரிய அளவோ சிறிய அளவோ ஏதோ ஒன்று, அதை ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் நீங்கள் என்ன பண்ணுங்க, முக்கியமான ஒரு பொருளை நம்ம நிரப்ப போகிறோம். இது யாருக்குரிய பொருள் அப்படின்னா மிக மிக ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம், மிகவும் பலன் கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம், அதாவது நம்முடைய கஷ்டங்களை போக்கக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்னு சொல்லலாங்க. இதில் நீங்கள் கருப்பு எள்ளு வாங்கிக்கோங்க, வீட்டில் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இந்த கண்ணாடி பவுல் முழுவதுமே கருப்பு எள்ளை நீங்கள் நிரப்பி வச்சுக்கோங்க. இதை நீங்கள் பூஜை அறையில் வச்சிடணும். இதை பூஜை அறையில் ஒரு இடத்துல வச்சுருங்க, சாமி படத்துக்கு கீழே வச்சுருங்க. எப்போதும் போல் நீங்கள் பூஜையெல்லாம் செய்ய ஆரம்பிங்க. ஒவ்வொரு முறையும் நீங்கள் பூஜை செய்யும் பொழுது தீப தூப ஆராதனைகள் எல்லாமே நீங்கள் காமிக்கணும். உங்களுடைய பிரச்சனைகளை மனதில் நினைத்து அது சீக்கிரமாக சரியாகணும் அப்படின்னு உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் நீங்கள் தவறாமல் வேண்டிக்கணும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதில் நம்ம கருப்பு எள்ளு பயன்படுத்துகிறோம். இந்த கருப்பு எள் அப்படின்றது கண்டிப்பாக நமக்கு பிரச்சனையிலிருந்து வெளியே வரக்கூடிய சக்தியை தரும், மன தைரியத்தை தரும். கருப்பு எள் சனீஸ்வர பகவானின் மனதை குளிர வைப்பதற்கான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பொருள். சனீஸ்வர பகவானின் தாக்கத்திலிருந்து நம்மளை காத்து கொள்வதற்காக நமக்கு வரக்கூடிய கெடு பலன்கள் எதுவாக இருந்தாலும் இந்த எள் பரிகாரம் கண்டிப்பாக குறைக்கும். இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பொருள் அப்படின்னு நான் சொன்னேன். சனீஸ்வர பகவான் தான் ஒருவருடைய வாழ்க்கையில் நல்லது நடந்தாலும் அது தீமைகள் நடந்தாலும் அதற்கு சரியான தீர்ப்பை அளிக்கக்கூடிய நீதிமானாக இருக்கின்றார். அதனால நம்ம ஏதாவது தெரியாமல் செய்த வினைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அதை நீக்குவதற்கு அவருடைய அந்த தாக்கத்தை குறைப்பதற்கு இந்த ஒரு சிறு பரிகாரம் பண்ணுறோம். இது செய்வதன் மூலமாக நமக்கு நல்ல பலன்கள் மட்டும்தான் கிடைக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா நமக்கு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நீங்கும், குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனையும் நீங்கும். இது ஓரளவுக்கு நம்மளை காத்து கெடுபலன்களை குறைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. சரி, இதை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக ஏதாவது ஒரு நிலையில் நமக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் திடீர் பணவரவு ஏற்படுவதற்கு, அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கு கண்டிப்பாக நமக்கு பலன் கொடுக்கும். இது நீங்களே ஆச்சரியப்படும் அளவிற்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். மாதம் ஒரு முறை சனிக்கிழமையில், அந்த மாதத்துக்கு ஒரு முறை போதும், அந்த எள்ளை எடுத்து ஓடுகின்ற ஆற்றிலேயோ நீர்நிலைகளையோ விட்டுடுங்க.
இல்லைன்னா பறவைகளுக்கு சிறிதளவு வச்சுருங்க. இப்படி நீங்கள் செய்கிறது மூலமாக அந்த பரிகாரம் நிறைவடைஞ்சிரும். உங்களுக்கு பணப்பிரச்சனையோ மனப்பிரச்சனையோ மீள முடியாத துன்பத்தில் இருக்கிறீங்களோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அது கண்டிப்பாக இந்த பிரச்சனையிலிருந்து உங்களை விடுபட வைக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நிம்மதியான வாழ்க்கையை நீங்களும் வாழலாம். தீர்க்கவே முடியாத பிரச்சனைகளுக்கு எள் தானம் தீர்வு தரும் அப்படின்றது இது ஒரு சக்தி வாய்ந்த வழிபாடு. எதற்கு பூஜை அறையில் வைத்து வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக வடமேற்கு திசையில் வைத்து நீங்கள் பூஜை பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. பூஜை அறை அந்த திசையில் இருந்தால் ரொம்பவும் நல்லது. இது நம்ம பூஜை பண்ணும்பொழுது எப்பொழுதுமே இறைவன்கிட்ட, குலதெய்வத்துக்கிட்ட, இஷ்ட தெய்வத்துக்கிட்ட நம்முடைய பிரச்சனைகள் சரியாகணும், எனக்கு இதை கொடு, என்னுடைய கடன் தீரணும், எனக்கு பணவரவை கொடு, நல்ல ஆரோக்கியத்தை கொடு, குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு தானே எல்லோருமே பிரார்த்தனை பண்ணுவோம். நம்ம பிரார்த்தனையை எல்லாமே கடவுள் கண்டிப்பாக கேட்டுக்கிட்டு இருப்பார். அது எல்லாமே நீங்கள் எல்லை வைத்து பிரார்த்தனை பண்ணும் பொழுது இதை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் தானமாக ஓடுகின்ற ஆற்றுகள்லையோ அதே மாதிரி தானமாக ஓடுகின்ற நீர்நிலைகள்லையோ காக்கைக்கு கொடுக்கும் பொழுது நீங்கள் சொல்கின்ற அந்த வேண்டுதல்கள், நீங்கள் வைக்கின்ற வேண்டுதல்கள் பலிக்க ஆரம்பிக்கும். அதனால தான் பூஜை அறையில் வைத்து வழிபாடு பண்ணுறோம். நீங்கள் அதிலிருந்து விடுபட்டு நிம்மதியான வாழ்க்கையை நீங்கள் வாழலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவானும் நியாயமானவர். அவரை மனசில் நினச்சிக்கோங்க. எந்த கஷ்டமும் உங்களை அண்டாது. குடும்பம் சுபிக்ஷமாக இருக்கும். பணவரவு கண்டிப்பாக ஏற்படும். நம்பிக்கை இருக்கிறவங்க முயற்சி செய்து பாருங்க. இதனுடன் சேர்த்து உங்களுடைய உழைப்பையும் முயற்சியும் தவறாமல் கொடுத்து கொண்டே வரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் ஏற்படுவதை பார்ப்பீர்கள். வாழ்க வளமுடன். இன்னைக்கு நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். தெய்வீக எண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு, தவறாமல் பாருங்க. இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது. தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.